ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் புழுங்கல் அரிசி வச்சு ரொம்ப சாஃப்டான டேஸ்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இதே மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ஊறணும். அதனால் 3லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா அரிசி ஊறும்போது தான் நம்மளுக்கு ஸ்மூத்தான மாவு கிடைக்கும். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி எல்லாமே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிருக்கிறதுனால தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கான மாவாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கட்டியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து திரும்ப கிளறிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கட்டி எதுவுமே ஆகாது. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்துடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகுது. மாவு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள், கெட்டியாக. இது செய்கிறதுக்கு டோட்டலாக 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு எல்லாமே இந்த மாதிரி ஒன்று திரண்டு ஒரே இடத்துல வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பக்குவம். நார்மலாக நம்ம செய்கிற இடியப்ப மாவு மாதிரியே இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே சூட்டில் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அதனால் உடனே நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு விட்டதுக்கு அப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இடியப்பம் பிழியும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இடியப்பு குழலில் சுற்றி எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்படி எண்ணெய் தடவும் போது நம்மளுக்கு பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உள்ளே சேர்த்துட்டு நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிற இடியாப்பமை விட ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இப்போ நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடுபடுத்திட்டு சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பமும் உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இடியாப்பம் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.